வணக்கம். திடீரென முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் அவர்களை வீடு தேடி சென்று சந்தித்த நடிகர் பிரகாஷ்ராஜ். கவனம் ஈர்த்த முக்கிய நிகழ்வு. அப்படி எதற்காக திடீரென நடிகர் பிரகாஷ்ராஜ் அவர்கள் முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் அவர்களை சந்தித்தார் என்பது பற்றியும், இந்த சந்திப்பின் போது என்ன நடந்தது என்பது பற்றியும் முழு விவரத்தோட இப்ப நம்ம பார்க்கலாம். இன்றைய தினம் நடிகர் பிரகாஷ்ராஜ் அவர்கள் திடீரென முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் அவர்களை அவரது இல்லத்திற்கே நேரில் சென்று சந்தித்து பேசியிருப்பது அனைவரது கவனத்தையும் ஈர்த்துள்ளது. அதாவது நடிகர் பிரகாஷ்ராஜ் அவர்கள் தொடர்ந்து பாஜகவிற்கு எதிரான பல்வேறு கருத்துக்களை கூறி வருபவர். மேலும் சமூகம் சார்ந்த பல்வேறு பிரச்சனைகளை மிகவும் தைரியமாக பேசக்கூடியவர் நடிகர் பிரகாஷ்ராஜ் அவர்கள். சமீபத்தில் கூட நடிகர் விஜய் அவர்களது அரசியல் வருகை குறித்து பிரகாஷ்ராஜ் அவர்கள் கொடுத்த பேட்டி பெரிய அளவில் கவனம் பெற்றது. அதாவது நடிகர் விஜய் அவர்கள் தனக்கு இருக்கும் பிரபலத்தின் காரணமாகத்தான் அரசியலுக்கு வந்திருக்கிறார் என்றும், விஜய்க்கோ பவன் கல்யாணுக்கோ நாட்டில் இருக்கும் பிரச்சனைகள் குறித்து தெளிவான பார்வையில்லை என்றும், புரிதல் இல்லை என்றும் பிரகாஷ்ராஜ் அவர்கள் தெரிவித்திருந்தார். மேலும் விஜய் பேசுவது வசனங்களை கேட்பது போலதான் இருக்கின்றன என்றும், அவருக்கு ஆழமான புரிதலே இல்லை என்றும், அவரை நம்பியா இந்த நாட்டின் தலைவிதியை ஒப்படைப்பது என்றும் பிரகாஷ்ராஜ் அவர்கள் பேசியிருந்தார். நடிகர் பிரகாஷ்ராஜ் அவர்களது இந்த பேச்சு கடந்த 2 நாட்களாக சமூக வலைதளங்களில் வைரலாக பரவி வருகிறது. இப்படிப்பட்ட நிலையில்தான் இன்றைய தினம் நடிகர் பிரகாஷ்ராஜ் அவர்கள் முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் அவர்களை அவரது வீட்டிற்கே சென்று சந்தித்து பேசியிருப்பது முக்கியத்துவம் வாய்ந்ததாக பார்க்கப்படுகிறது. ஆனால் இந்த சந்திப்பு மரியாதை நிமித்தமான சந்திப்பு என்று கூறினாலும் கூட, இந்த சந்திப்பின் போது பிரகாஷ்ராஜ் அவர்களும் முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் அவர்களும் அரசியல் குறித்து நீண்ட நேரம் முறையடி கொண்டதாக கூறப்படுகிறது. மேலும் இந்த சந்திப்பின் போது துணை முதலமைச்சர் உதயநிதி அவர்களும் உடனிருந்தார். அதன்படி இந்த சந்திப்பு குறித்து உதயநிதி அவர்கள் வெளியிட்டுள்ள பதிவில், திரைக்கலைஞரும் சமூக செயற்பாட்டாளருமான பிரகாஷ்ராஜ் சார் அவர்கள் முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் அவர்களை மரியாதை நிமித்தமாக சந்தித்தார் என்றும், இந்த சந்திப்பின் போது நாட்டின் அரசியலமைப்பை மதச்சார்பின்மையை காப்பதற்கு ஜனநாயக சக்திகள் ஓரணியில் நிற்க வேண்டும் என்பது உட்பட பல ஆழமான கருத்துக்களை பிரகாஷ்ராஜ் சார் அவர்கள் பகிர்ந்து கொண்டார் என்றும், அவருடைய திரையுலக பணி மட்டுமின்றி சமூக பணியும் சேர்க்கட்டும் என்று உதயநிதி அவர்கள் குறிப்பிட்டுள்ளார். முன்னதாக திடீரெனதான் பிரகாஷ்ராஜ் அவர்கள் முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் அவர்களை சந்திக்க நேரம் கேட்டதாகவும், உடனடியாக முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் அவர்கள் பிரகாஷ்ராஜ் அவர்களை சந்திக்க நேரம் ஒதுக்கி கொடுத்ததாகவும் கூறப்படுகிறது. அது மட்டுமின்றி தன்னுடைய இல்லத்திற்கு வந்த பிரகாஷ்ராஜ் அவர்களை முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் அவர்கள் வாசல் வரை சென்று வரவேற்றிருக்கிறார். முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் அவர்களது இந்த செயலை பார்த்து பிரகாஷ்ராஜ் அவர்கள் நெகிழ்ந்து போனார். அதாவது திரையுலகில் இருந்து கொண்டு பிரதமர் மோடி மற்றும் பாஜகவை பிரகாஷ்ராஜ் அவர்கள் மிகவும் கடுமையாக எந்தவித சமரசமுமின்றி எதிர்த்து வருகிறார். அது மட்டுமல்லாது சிறந்த சமூக செயற்பாட்டாளரான பிரகாஷ்ராஜ் அவர்கள் மீது எப்பொழுதும் முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் அவர்களுக்கு தனி மரியாதை உண்டு. அதே போலதான் பிரகாஷ்ராஜ் அவர்களும் முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் அவர்கள் மீது நல்ல மதிப்பும் மரியாதையும் கொண்டிருப்பவர். இப்படிப்பட்ட நிலையில்தான் இவர்களது இந்த சந்திப்பு அரசியல் வட்டாரத்தில் அனைவரது கவனத்தையும் ஈர்த்துள்ளது. விரைவில் தமிழ்நாட்டில் சட்டமன்ற தேர்தல் வரவுள்ள நிலையில் திடீரென நடிகரும் சமூக செயற்பாட்டாளருமான பிரகாஷ்ராஜ் அவர்கள் முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் அவர்களை அவரது இல்லத்திற்கே நேரில் சென்று சந்தித்து பேசியிருக்கக்கூடிய இந்த நிகழ்வு பற்றிய உங்களுடைய கருத்துக்கள் என்ன அப்படிங்கிறத மறக்காம கமெண்ட்ல குறிப்பிடுங்க.